வெள்ளம் வந்துச்சு இப்படி நடக்கும் சத்தியமா எதிர்பார்க்கல மக்களே. போன வருஷம் டிசம்பர் மாசம் வந்த வெள்ளத்தால நம்மள வீடு நல்லாவே எஃபெக்ட் ஆயிருந்துச்சு. சரி நம்மள வீட்டுக்கு ஃபில்லர் அடிச்சுடுவோம்னு சொல்லி நானும் அசாம் தம்பியும் பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நாங்க போனது ஹுசேன் பிரதர்ட பெயிண்ட் ஷாப்புக்கு. அது போது சம்பத் மே கிட்ட லொகேட் ஆயிருக்கு. அங்க போயிட்டு 10 லிட்டர் ஃபில்லர் பக்கெட் ஒன்னும் ஓல் பெயிண்ட் ரிமூவ் பண்ண பேப்பரும் பிறகு 2 கிலோ புட்டியும் வாங்கிட்டு அப்படியே சின்ன பிரஷ் ஒன்று வாங்கியாச்சு. இதை பார்த்த பக்கத்துல இருந்த தம்பியும் இவ்வளவு தானா சாமா அப்படி என்ன உலகத்துக்கு கோடியில விலை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹுசேன் டிஸ்கவுண்ட் போட்டு தந்தாரு. வெல்கம் டு மிஸ்டர் தல்லா vlog. வீடியோ தட்டாம பாருங்க. என்ன வழக்கம்னு சொன்னா வெள்ளம் வந்துச்சு மச்சான். ஊடு ஃபுல்லாவே நாசம் பண்ணிட்டு போயிடுது. என்ன வேலையை கூப்பிட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இப்பயே அந்த வெள்ளத்துல தடம் தான் இந்தாரி. வெள்ளத்துல தடன்னும் போயிடு அப்படியே தலைவர் தான். என்னமா விஷயம் நடக்குமா? தம்பி வாங்க சந்தோஷமா ஃபுல்லா வேலை நடக்குது பாருங்க. வீட்டுக்கு வந்த கையோடைய ஃபுல்லா பேப்பரை போட்டு அசாம் தம்பி ஓல்ட் பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். டேய் நீ பயங்கர வேலைக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்ல பியோ பசுபால் கொஞ்சம் குடிச்சேன். சரி நம்மள ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஃபில்லர் பக்கெட்டை ஓபன் பண்ண போனா இதை பார்த்து அசாம் தம்பியும் ஓரமா வேடிக்கை மட்டும் பாருங்க தம்பி பாத்துக்கிறான் அப்படின்னு இதை ஓபன் பண்ண பல வகையான டெக்னிக் இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காலையெல்லாம் வச்சு ஓபன் பண்ணிட்டான். டேய் நீ பல வித்தையில கையில வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பரவ பில்லர்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபில்லர் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பியும் உண்மையிலே தரமான சம்பவம் பண்றாப்ல அப்படின்னு சொல்லிதான் எனக்கு இருந்துச்சு. இடையில தம்பிக்கு பசிக்குமோ சொல்லி பிரேக்கன் விட்டாச்சு. தோசையும் கறியும் வாங்கி கொடுத்துட்டேன். நமக்கு வீட்டுல கொரக்கங்கஞ்சி காய்ச்சினாங்க. அதை நம்ம குடிச்சாச்சு. இப்படியே ஒரு வழியா ஃபெஷ் கோட் பண்ணி முடிச்சிட்டோம். செகண்ட் கோட்டிங் கொடுத்தா தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள தம்பி சொன்னா சரி அதையே பண்ணி விடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு பிறகு செகண்ட் கோட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சிறுவர்கள் ஓடி வந்து எங்களை வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாலும் ஒருத்தன் மரத்துக்கு மேல ஏறான், ஒருத்தன் கீழே பாயிறான். ஏய் கொரக்கஞ்சட்டை நிறைய இருக்கும் போல அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் கைகால வச்சுட்டு சும்மா இருங்களா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாச்சு. அப்படியே வேக் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் வந்துச்சு. தம்பிக்கு பசிக்கும்னு சொல்லி கிழங்கு பாய்ச்சலும் ஒரு இஞ்சி பிளேனையும் கொடுத்தாச்சு. அப்பதான் வேலை சிறப்பா பண்ணுவாப்ல. செகண்ட் கோட்டிங் சிறப்பா பண்ணியாச்சு. நீங்களே பாருங்க உண்மையிலே சட்டப்படி நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு. பயவுல பல வித்தையில கையில வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிதான் எனக்கு தோணுச்சு. நீங்களே பாருங்க பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கேன்னு சொல்லி. நீங்களும் உங்களோட வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொன்னா அசாம் தம்பி நம்பரை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கால் பண்ணி இப்பானே புக் பண்ணிங்க. போனா வராது பொழுது போனா கிடைக்காது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் தல்ஹா. பை பை பை.